ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய கல்யாண நாளோட விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் மதியம் சமையல் பண்ண வீடியோ தான் எடுத்திருக்கேன். நிறைய வீடியோக்கள் எடுக்க முடியலை, கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எடுத்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அவங்க வெளியில் இருக்கிறதுனால நான் மட்டும்தான் வீட்டில் இருந்து சமையல் எல்லாம் பண்ணி அப்படி நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி என்னோடய கல்யாண நாள் சாரீ இது தான். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 180 நான் ஆன்லைனில் எடுத்திருந்தேன். இதோட தையல் வீடியோ நான் என்னோடய டெய்லரிங் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தங்கம் டெய்லர். யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த சேனலில் பாருங்கள். அதோட லிங்க் கூட நான் இதில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் மதியம் சமையல் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். காலையில் சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. அந்த வீடியோலாம் எடுக்க முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய சாரீ எல்லாமே கட்டிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தேன். அதுக்கப்புறமா மறுபடியும் அது புது சாரியே கட்டிட்டு நமக்கு வேலை செய்ய பிடிக்காது இல்லையா? அதனால் அதை மாற்றிட்டு மறுபடியும் நான் சமையல் பண்ணதுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு உழ வச்சாச்சு. அது கொதிச்சிட்டு இருக்குது. அரிசி கழுவி போட்டுறலாம். அரிசி ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி மளமளான்னு வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் சமையல் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம ஒரு 1:30க்காவது சமையல் ரெடி பண்ணிடணும் அப்படின்ட்டு நான் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது மதிய டைமில் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி நல்ல நேரம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு இல்லை, மதியம் வரை இருந்தது, போயிட்டு வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒன்றாவே சேர்ந்து சாப்பிட போகிறோம். இப்போ நான் சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 கூட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய இதுக்குன்னு தனியாக காய்கறிகள் எதுவுமே வாங்கலை. எது இருந்ததோ அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இப்போது சாம்பாருக்காக சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நான் உரித்து எடுத்து வச்சுட்டு பருப்பையும் கழுவி அது கூடால ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், கொஞ்சமாக முருங்கைக்காய் இருந்தது. இது எல்லாம் சேர்த்து நான் கழுவி குக்கரில் வச்சிட போகிறேன். அது குக்கரில் வச்சோன்னா ஒரு 2, 3 விசிலில் எல்லாமே காய்கறி எல்லாம் சேர்ந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம அதை இறக்கி வச்சுட்டு ஒரு பொரியல் ஏதாவது வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்குள்ளே காய்கறி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம வேலை செய்யும்போது கொஞ்சம் பிளான் பண்ணி வேலைகள் செஞ்சோன்னா கொஞ்சம் கடகடன்னு செய்யலாம். இப்போ எல்லாமே மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கிச்சன் பக்கம் வருவோம் அப்படின்னா நமக்கு டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கும்போது நம்ம கடகடன்னு இன்னொரு வேலையும் செஞ்சிட்ருக்கலாம். வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையுமே மொத்தமாக அள்ளி போட்டு இது கூட தக்காளியும் சேர்த்து போட்டு நான் கழுவி குக்கரில் வச்சுக்கிட போகிறேன். இது இப்படி வைக்கும்போது இனிமேல் இது குக்கர் நல்லா விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம புளி எல்லாமே ஊற்றி மசாலா போட்டு அதுக்கப்புறமா கொதித்து வச்சு தாளித்தோன்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இன்றைக்கி பீட்ரூட் பொரியலும் கேரட் துவரமும் வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ முருங்கைக்காய் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுலேயும் ஒரு 5, 6 பீஸ் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாம் மொத்தமாக சேர்த்து கழுவி வச்சுக்கிட போகிறேன். இப்போ இந்த 2 பீட்ரூட் கிடக்கு. இந்த பீட்ரூட்டை நல்லா தோல் எடுத்துட்டு கழுவி என் பையன்கிட்ட கொடுத்தேன்னா அவன் துருவி தந்துடுவான். அந்த ஒரு வேலை மட்டும் கொஞ்சம் மிச்சமாயிரும். அதுக்கப்புறமா கேரட் நானே கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் பிறந்திருக்கு. 20வது கல்யாண நாள். ஆனால் பாதி வருஷங்கள் நாங்கள் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஆகிட்டு. சரி, எல்லாமே ஒரு நாள் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் மனசுக்கு தோணிகிட்ருக்கு. இருந்தாலும் ஒரு சில டைமில் நமக்கு இந்த மாதிரி தனியாக இருக்கிற டைம்லலாம் கொஞ்சம் யோசிக்க தோணும். சேர்ந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ கல்யாணம் ஆன பெண்கள்கிட்ட கேட்டாலே உங்களுக்கு எந்த நாள் பிடிக்கும் அப்படின்னாலே அவங்க என்னோடய கல்யாண நாள் தான் நான் ரொம்ப விரும்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் தான் நானும். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே நமக்காக தானே நடக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கோம். சரி இருக்கட்டும், என்றைக்கா ஒரு நாள் நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். இப்போ கேரட்டையும் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். கேரட்டை கட் பண்ணிவிட்டு அது துவரம் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு அதையும் கலந்தாச்சு. குக்கரும் ஒரு பக்கம் விசில் வந்துட்டு. இப்போ அந்த விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை இறக்கி வச்சுட்டு நான் அடுத்தது
பீட்ரூட் பொரியல் வந்து முதல்ல ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பீட்ரூட் வந்து என் பையன் துருவி கொடுத்துட்டான். அந்த ஒரு வேலை ஈஸியாகிட்டு பாருங்கள். நமக்கு வந்து கிச்சனில் கொஞ்சம் நெருக்கடியாக வேலை செய்யும்போது யாராவது ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் வேலைகளை பிரித்து கொடுத்தோம்னாலும் சீக்கிரமாக நம்ம வேலையை முடியும். அப்பப்போ எனக்கும் பிள்ளைங்க வந்து ஃப்ரீயாக வீட்டில் இருக்கிறம்போது ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அதனால என்னால் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் சமாளித்து அப்படியே கொண்டுட்டு போயிடுவேன். இப்போ வந்து வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கிட்டு துருவி வச்சுருக்கேன் கேரட்டை பீட்ரூட்டை இதில் சேர்த்துற போகிறேன். ஏன்னா கேரட் வந்து துருவையில் துண்டு துண்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் தான் துருவி வச்சுருக்கு. அதனால் இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுவுமே சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஏன்னா அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி பொரியல் எல்லாமே எடுக்கும்போது சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நம்ம ஒவ்வொரு வேலைகளும் வந்து செஞ்சுட்டே இருக்கும்போது சின்ன சின்ன வேலைகள் அந்த ஏதாவது க்ளீன் பண்ணி அப்படியே ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பாத்திரங்களும் வந்து நிறைய சேர்ந்துட்டு இருக்காது. அந்த மாதிரியும் நம்ம வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்பப்போ பாத்திரத்தை கழுவி வச்சுட்டோன்னா பார்க்கறதுக்கும் ரொம்ப மழை போல் குமிஞ்சிட்டும் இருக்காது. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாதம் வெந்துட்டு நான் ஒரு பக்கம் வடித்து வச்சுட்டேன். இப்போ பருப்புக்காக புளி வந்து நான் நனைய வைக்க போகிறேன். இந்த சாம்பாருக்காக. ஏன்னா நம்ம வந்து சாம்பாருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் புளி சேர்த்தனா தான் நல்லாயிருக்கும். அந்த சாப்பாட்டுக்கு எடுக்கக்கூடிய சாம்பாருக்கு. அதனால் கொஞ்சம் புளி சேர்க்க போகிறேன். அது கூடவே ரசம் வைக்கிறதுக்காகவும் நான் அதில் சேர்த்தே புளி வந்து நனைய வச்சுட்டேன். இப்போ பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிட்டு அடுத்தது வந்து நான் கேரட் தோரம் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்ததும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டேன். இதுக்குள்ளே வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கேரட்டையும் சேர்த்துட்டு இப்போ இது கூடால நான் வந்து வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2, 3 பல்லு பூண்டு வந்து முதல்ல இடித்து சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த கேரட்டை வந்து வேக வச்சுட்டேன். ஏன்னா துண்டு துண்டாக இருக்குது பாருங்கள் அதனால். அதுக்கப்புறம் தேங்காய், ஜீரகம், வத்தல் தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கியாச்சு. அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து விசில் வந்ததை இறக்கி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த ஓப்பன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதில் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி கூடால வந்து குழம்பு மிளகாய் தூள், வத்தல் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நான் வந்து கலந்து வச்சுருக்கேன். அது எல்லாமே இதில் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து சாம்பாரை வந்து கொதிக்க விட வேண்டியதுதான். சாம்பாருக்கு தனியாக நம்ம கடையில் போய் மசாலா வாங்கணும் அப்படி அவசியமே இல்லை. நான் வந்து அதிகமாக இந்த மாதிரி மசாலாக்கள் தான் சேர்த்து சாம்பார் வச்சிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதுவும் நல்லா கொதித்து வந்ததும் கொஞ்சம் மல்லி இலை தூவி ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டேன். அடுத்தது வந்து சாம்பாருக்காக தாளிச்சிடலாம். சின்ன தாளிப்பு கரண்டி வச்சு தாளித்து முடிச்சிட போகிறேன். சாம்பார் ரெடி ஆகிட்டு, கேரட் துவரம், பீட்ரூட் பொரியல், சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டு, அடுத்தது வந்து ரசம் ரெடி பண்ணணும். நான் இன்னொரு பக்கம் அடுப்பில் வந்து பாயசத்துக்காக ஜவ்வரிசி வந்து வேக வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அடுத்தது ரசத்தை ரெடி பண்ணிடலாம். இப்போ இவ்வளோ வேலைகளுமே எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுது. கட நம்ம நட்டமாக நின்றுட்டே அப்படியே வேலைகளே முடிக்கிற மாதிரி ஆகிட்டு, பாத்திரமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய குமியலை. நம்ம வந்து அப்பப்போ லைட்டாக கழுவி எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேலைகளும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ரசம் வைக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு நான் வந்து பூண்டு, ஜீரகம், இஞ்சி, நல்ல மிளகு எல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். அது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து தக்காளி ஒரு பக்கம் நல்லா கழுவிட்டு மல்லி இலை எல்லாமே போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சதையும் இது கூட சேர்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் கட் ஆகிட்டு, நல்ல வேளை சாப்பாடு எல்லாமே முடிக்கிற டைமில் கரண்ட்டு போச்சு. அதனால் நமக்கு அரைக்கிற வேலை எதுவுமே இல்லை. ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்கும் போதே கரண்ட் போயிடும். அந்த நேரங்கள் என்ன ஆகும்னா நமக்கு வந்து எதுவுமே அரைக்க முடியாமல் ஆகிரும். இன்றைக்கி பரவாயில்ல, நம்ம எல்லா வேலைகளும் முடிக்கிற டைமில் கரண்ட் போச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், பாயசம் மட்டும்தான் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்ததெல்லாம் வேறு தனியாக பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். சாம்பார், ரசம், பீட்ரூட் பொரியல், கேரட் தோரன் எல்லாமே நான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன்.
ஏற்கனவே கிடந்த பாத்திரங்கள் எல்லாமே கழுவிட்டேன். இப்போ நம்ம வந்து சமையல் பண்ணியிருந்த பாத்திரம் இருக்குது பாருங்க, அது மட்டும் தான் அழுக்குல இருக்குது. இதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா கிச்சன் வந்து நீட் ஆயிரும். இது வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். இப்போ வந்து அரிசி, பயத்தம்பருப்பு எல்லாமே நல்லா வெந்துட்டு. இது கூட நம்ம சர்க்கரை வந்து சேர்க்கணும். சர்க்கரை இடித்து வச்சுருக்கேன். இந்த சர்க்கரையில் மண், தூசி எதுவுமே இல்லை, சுத்தமாக இருக்குது. அதனால் வந்து இதை இடித்து வச்சு இதில் சேர்த்துட்டேன். இதுவும் நல்லா கொதி வந்து சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு தாளிப்பு கரண்டி வச்சு நெய் விட்டுட்டு நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே வறுத்து இதில் சேர்த்துடலாம். ஒரு 4 ஏலக்காயும் தட்டி சேர்த்தா போதும். பாயசமும் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிட்டு, இன்றைக்கி வீட்டில் இருக்கிறத வச்சே ஒரு சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து தைப்பூசம் அப்படிங்கிறதுனால நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை. ஒரு வேளை வேறு மற்ற நாட்களாக இருந்தால் நான்வெஜ் வந்து எடுக்க தான் செய்வோம். இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறதுனால தான் வந்து எடுக்கலை. இப்போ வந்து எல்லாமே தாளித்து பாயசத்தில் சேர்த்தாச்சு. பாருங்கள் பாயசம் எப்படி இருக்குன்னு, சும்மா தலை தலைன்னு இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாயசம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் கல்யாண வீட்டில் வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க. பயிறு பாயசம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆகிட்டு இனிமேல் சாப்பிட்ற வேண்டியது தான். நம்ம நல்லா பாத்திரத்தில் சூடான சோறு எல்லாமே வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் வந்து என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும்போது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒன்று ஒன்றா பேசி எடுத்து சண்டை போட்டு அரட்டை அடித்து அப்படி சேர்ந்து சாப்பிடும்போது அந்த சாப்பாடு இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்தது போல் இருக்கும். அது இல்லாமல் வந்து சமையல் முடித்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளேட்டில் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு, நம்ம இறந்து போனவங்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்க தெய்வங்களாக இருக்கட்டும், யாரையாவது நினச்சி வந்து நம்ம அந்த சாப்பாடை எடுத்து வச்சு கும்பிட்டுட்டு நல்லா தண்ணிலாம் தெளிச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்ற வேண்டியது தான். பாயசமும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு நானும் என் பிள்ளைங்களும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிவிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி எங்களோட கல்யாண நாளைக்கு எல்லோரும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட ஆசீர்வாதமும் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.